எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமையேற்று அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை, அந்த சிந்தனைக்கு கூட இடமில்லை. அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மரியாதைக்கு உரிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்களை பத்தி இப்படியான அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டிருப்பதை, அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடிவிகளை பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த கருத்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர், எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். நான் முழுமையாக என்னுடைய கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன். எங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் மீது, எங்களுடைய தலைவர்கள் மீது, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மீது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த செய்தி இது அவதூறு, முற்றிலும் 100க்கு 100 விழுக்காடு உண்மைக்கு மாறானது என்கிற என்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம், இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபியில திமுகவில் இருந்தா அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேறுங்க. நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம், இந்த தலைவர் வர்றேன்னு சொல்லிட்டாருன்னு பொறுப்பேற்பாங்களா? ஏற்க முடியாது. காரணம், பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். இது வடக்கு நிறைய இடத்துல நடந்துருச்சு. நீங்க யாரை வேணா கொண்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு முதல் நிறுத்தம் இது தமிழ்நாடு. நீ திரிபுரால பண்ணலாம், நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம், நீ மகாராஷ்டிரால பண்ணலாம், நீ டெல்லியில பண்ணலாம். இது தமிழ்நாடு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கிற ஒரு செங்கல் அல்ல, ஒரு துளி, ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்களாக இல்லை. புரட்சி தமிழர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்பில் நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுக்கே இடமில்லை. இந்த பேச்சுக்கு, இந்த வதந்திக்கு இன்றோடு, இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். அவினாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. அவங்க அந்த நேரத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த ரோட்ல போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயண் சாமி நாயுடு, அவர் வீட்டிலேருந்து தானே வந்தேன். உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன். இங்கே பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையிறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடான்னு நேற்று என்ன பிரஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா 2 MLA எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2/15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா MLA 2 பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 MLA இணைகிறாங்க. நீங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். ஆனால் 2 MLA வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில இத்தனை நாள் குதிரை ஏறி நீங்க நாங்க சுமந்தது, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இவங்க எங்களை பீட்டினா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஐடிவிங்க இவங்க. ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா முதல் பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் அங்க பிஜேபியில போய் பூஜாவா இருக்கேன்னா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்கள் தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும். தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும். இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த
நாங்க ஒன்னானப்பட்ட திமுகவே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புள்ள பிடிக்க பாக்குறாங்க, நாங்க புள்ள பிடிக்க. இன்னைக்கு சாரசாரியா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனாலதான் நான் நேத்து அந்த இதுல என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா. நான் அந்த தைரியமா உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்ன தைரியமா எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சாதுக்கு போகணும்னு ஆசைப்படுவேனா? தமிழகத்தை இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 50 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ. இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போறவன் உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டான். ஒரு அப்பா அத்தலுக்கு பிறந்தவனாவும் இருக்க மாட்டான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.